ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம நந்தினி கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான கேரட் முட்டை பொரியல் எப்படி செய்யறது. ரொம்ப ஈஸிங்க. இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். இது எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது ஜீரகம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் 2 வரமிளகாயும் எடுத்திருக்கேன். அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் வரமிளகாவும் சேர்த்துக்காச்சு. நான் ஒரு 4 கேரட் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். இதை அதோட சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதில் தேவைப்படுற அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேரட்ல நம்ம உப்பு சேர்த்திட்டோம் தேவையான அளவு. அதே மாதிரி நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்த்த வேணாம். இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் இதை அப்படியே மூடி வச்சுடலாம். அதுக்குள்ளேயும் நம்ம முட்டை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் இந்த ஒரே ஒரு முட்டை மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டையை உடச்சி நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், அதில் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதை இதில் உடச்சி ஊற்றி இப்போ இந்த முட்டையை நான் இப்போ உடச்சி இதில் ஊற்றிட்டேன். இப்போ இதில் நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ரொம்பவா தேவையில்லை. தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். ஒன்னோட ஒன்று இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த மிளகாத்தூள் நல்லா கலக்கலைனாலும் உங்களுக்கு அந்த இதில் காயில் நீங்கள் இதோட ஆட் பண்ணும்போது எல்லாமே ஒன்றா கலந்துடும். இப்போது கேரட் நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றினது சுண்டி போய் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம இந்த கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த முட்டையை இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் இந்த மாதிரி வந்து பரட்டி விட்டுட்டே இருக்கணுங்க. இந்த முட்டை வந்து நல்லா அப்படியே உதிரியாக ஆகிற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த கேரட்டு நம்ம வந்து இந்த முட்டை சேர்த்தோம் இல்லைங்களா, எல்லாமே உதிரியாக அப்படியே ஒன்றோட ஒன்றா கலந்துடுச்சு. இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு முட்டை போடுறது 2-3 முட்டை கூட போடலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது 2-3 முட்டை கூட போடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதத்தில் வந்து நீங்கள் அப்படியே குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு வந்து பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஹெல்த்தி கூட, ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.